யூதர்களின் நாட்காட்டி என்றால் என்ன? அது எப்படி வந்தது? எதை மையமாக வைத்து கணக்கிடப்படுகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சந்திர சுழற்சி என்பது ஒரு அமாவாசை முதல் அடுத்த அமாவாசை வரை உள்ள நாட்கள், அதாவது தோராயமாக 29.5 நாட்களாகும். இதனால் யூதர்கள் தங்கள் நாட்காட்டியில் 30 நாட்கள் ஒரு மாதமும் அடுத்த மாதம் 29 நாட்கள் இவ்வாறாக 12 மாதங்களை கணக்கிடுகிறார்கள். மொத்தமாக 354 நாட்கள். நாம் பின்பற்றி வருவது ஆங்கில நாள்காட்டி. இதில் ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள் இருக்கிறது. லீப் ஆண்டு வரும்போது 366 நாட்கள் இருக்கும். ஆகவே சூரிய சுழற்சியை பின்பற்றுகிற ஆங்கில நாள்காட்டிக்கும் சந்திர சுழற்சியை பின்பற்றும் யூத நாள்காட்டிக்கும் 11 நாட்கள் வித்தியாசம் வருகிறது ஒரு வருடத்தில். இப்போது நாம் சூரிய சுழற்சியை குறித்து பார்ப்போம். இது சூரியனை சுற்றும் பூமியின் நீள்வட்ட பாதை. இது பூமியை சுற்றும் சந்திரனின் நீள்வட்ட பாதை. இவ்வாறாக சூரியன், சந்திரன் மற்றும் பூமி சுற்றி வருகிறது. பூமி தானும் சுழலும், சூரியனையும் சுற்றும். சந்திரன் பூமியை சுற்றி வரும். பூமி தன்னைத்தான் சுற்றுவதற்காக எடுக்கிற நேரம் 24 மணி நேரம். இதை நாம் ஒரு நாள் என்று குறிப்பிடுகிறோம். இவ்வாறாக ஒரு வருடம் முழுவதும் சேர்த்து 365.25 நாட்கள் அது சுற்றுகிறது. இஸ்ரவேலரின் 12 மாதங்கள். முதலாம் மாதம் நிசான் அல்லது ஆபீப். இந்த மாதத்தின் 14ஆம் தேதியில் பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படும். இந்த மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடப்படும். 16ஆம் தேதியில் முதற்கனி பண்டிகை கொண்டாடப்படும். 2ஆம் மாதம் ஈயார் அல்லது சீப். 3வது மாதம் சீவான். இந்த மாதத்தில் பெந்தைகொஸ்தே பண்டிகை கொண்டாடப்படும். 4வது மாதம் தம்மூஸ். 5வது மாதம் ஆப். 6வது மாதம் ஏலூல். 7வது மாதம் தீஸ்ரே அல்லது ஏத்தானி. இந்த மாதத்தின் 1ஆம் தேதியில் எக்கால பண்டிகை கொண்டாடப்படும். 10ஆம் தேதி பாவ நிவர்த்தி நாள். 15ஆம் தேதி கூடார பண்டிகை கொண்டாடப்படும். 8வது மாதம் பூல். 9வது மாதம் கிஸ்லே. இந்த மாதத்தில் பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடப்படும். 10வது மாதம் தேபேத். 11வது மாதம் சேவாத். 12வது மாதம் ஆதார். இந்த மாதத்தில் போரின் பண்டிகை கொண்டாடப்படும். பொதுவாக 4 பருவ காலங்கள் உண்டு. அதாவது இளவேனில் காலம், இது புது துவக்கம் அல்லது வசந்த காலம் அல்லது பூக்கள் மலர தொடங்கும் காலம் என்று அழைக்கப்படுகிறது. 2வது முதுவேனில் காலம், இது மிகவும் வெப்பம் மற்றும் வறட்சியான காலம், இது நீண்ட பகலை கொண்டது. 3வது கார்காலம், அதாவது மழை காலம். 4வது குளிர்காலம், இது குறுகிய பகலை கொண்டது. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஆபீப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபீப் மாதத்திலே ராக்காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூல பாஷையில் இந்த ஆபீப் மாதத்தை வசந்த காலத்தின் துவக்கம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் 1ஆம் மாதமாயிருப்பதாக என்று கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். எனவே வசந்த காலத்தின் துவக்கம் தான் ஆபீப் மாதம். இந்த ஆபீப் மாதம் தான் 1வது மாதமாக இஸ்ரவேல் ஜனங்களால கணக்கிடப்பட்டு வந்தது. இந்த மாதத்தின் மற்றொரு பெயர் நிசான். மாத பிறப்பு மற்றும் பண்டிகைகளின் நாட்களை ஜனங்களுக்கு உறுதிப்படுத்துகிறவர்கள் இந்த சனகரிப் சங்கத்தார். ரோம பேரரசால் இந்த சனகரிப் சங்கம் கலைக்கப்பட்டது. இதன் கடைசி தலைவராக இருந்தவர் ஹில்லல். இவர் ஒரு நிலையான நாட்காட்டியை ஜனங்களுக்கு கொடுத்தார். முந்தின நாட்களில் யூதர்கள் சந்திர சுழற்சியை வைத்து காலத்தை கணக்கிட்டு வந்தார்கள். பின்னர் சூரிய சுழற்சியை பின்பற்றுகிற நாட்காட்டியோடு ஒத்து போகும்படியாக இந்த சுழற்சிகளுக்கு இடையேயான வேறுபாட்டை சரி செய்ய தோராயமாக ஒவ்வொரு 3 வருடங்களுக்கும் ஒரு லீப் ஆண்டு சேர்க்கப்படுகிறது.
அதாவது லீப் வருடத்தில் ஆதார் மாதம் 2ஆக பிரிக்கப்பட்டு ஆதார் ரெஷோன், அதாவது முந்தைய ஆதார் என்றும், ஆதார் ஷேன், அது 2வது ஆதார் என்றும் பிரிக்கப்பட்டது. இவ்வாறு 29 நாட்கள் கொண்ட ஒரு மாதம் சேர்க்கப்படும் போது 19 ஆண்டு காலத்தில் 7 முறை இவ்வாறாக சேர்க்கப்படும். அப்போது சூரிய ஆண்டும் சந்திர ஆண்டும் சரியாக ஒரே நிலையை அடையும். இப்போது இதை வைத்துதான் உலகம் முழுவதிலும் இருக்கும் யூதர்கள் பண்டிகைகளையும் காலங்களையும் நாட்களையும் விசேஷித்துக் கொள்கிறார்கள்.